நேசமோ காசளவு பாசமோ கடுகளவு. ஓகே டாக்டர், இன்னைக்கு சாயந்தரம் 7:30க்கு வந்துடுறேன். டாக்டர், இன்னைக்கு சாயந்தரமே எல்லாம் டெஸ்ட்டும் முடிஞ்சிடுமா? இன்னைக்கு சாயந்தரம் கரெக்டாக 7:30க்கு ஹஸ்பண்டையும் கூட்டிகிட்டு வந்துடுறேன். தேங்க்யூ டாக்டர். ஓ மாரியா, என்னங்க இன்னைக்கு சாயந்தரம் 7:30க்கு டாக்டர் ருக்மிணி சுந்தரேசனை பார்க்க போகிறோம். ஏன் டாக்டருக்கு என்ன? டாக்டருக்கு எதுவும் இல்லை, நமக்காக தான் பார்க்க போகிறோம். ஏன் நமக்கு என்ன? ரெண்டு பேரும் நல்லா தானே இருக்கோம். பார், இப்படி ஒன்றும் இல்லாத விஷயத்தெல்லாம் டாக்டர் பார்க்கக்கூடாது. நீ ஹலோ டாக்டர் அப்படின்னு கேஷுவலாக சொன்ன வச்சுக்கேன், என்ன இப்படி மூச்சு வாங்குது 2 மாத்திரை எழுதி கொடுத்துருவாங்க. டாக்டர் சொல்கிறதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதை விட டாக்டரையே அவாய்ட் பண்ணால் லைஃப் நல்லா இருக்குன்றது என்னோட பாலிசி. உங்களுக்கு எல்லாம் விளையாட்டு தான். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் என்ன கேட்குறாங்க தெரியுமா? ஏன் ருக்மணி சுந்தரேசனை பார்க்கலன்னா? ஓ நெய், கல்யாணம் ஆகி இவ்வளோ வருஷம் ஆச்சு, ஏன் குழந்தை இல்லைன்னு கேட்குறாங்க. ஐயோ, அவங்களுக்கு பயந்துட்டு டாக்டரை பார்க்கலாம் சொல்ற? பைத்தியம் பைத்தியம். இன்னொரு மேட்டர் தெரியுமா உனக்கு? ருக்மணி சுந்தரேசனுக்கு குழந்தை கிடையாது. அவங்களுக்கு குழந்தை இல்லைன்னு அது அவங்க ப்ராப்ளம், நமக்கு என்ன? இப்படி குழந்தையே இல்லாமல் இருந்தோம்னா உலகம் நம்மளை பார்த்து சிரிக்கும். உலகத்தை பத்தி நீ கவலைப்படாத. எதுக்கு சிரிக்கிறதுன்னு இந்த உலகத்துக்கு விவசாயே கிடையாது. எங்க சித்தப்பாக்கு 13 குழந்தைங்க. 13 குழந்தைங்களா அப்படி சிரிச்சுட்டு நம்ம குழந்தை இல்ல குழந்தை இல்லையான்னு சிரிக்குது. என்னது இப்படி எல்லாத்துக்கும் சிரிக்குதுன்னா என்ன உலகம் அது? அப்பேற்பட்ட உலகம் நமக்கு தேவையில்லை. நீ சும்மா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு பைத்தியம். உலகத்தை விடுங்க, எனக்கே ஒரு குழந்தை வேணும்னு ஆசையா இருக்கு. அதுவும் பொன் குழந்தை. விதவிதமாக ட்ரெஸ் பண்ணி விடுவேன், தலை வாரி பூ வச்சு விடுவேன். 4 இடத்துக்கு போகும்போது என் கூடவே கூட்டிட்டு போவேன். நியாயமான ஆசை தான். ஆனா அதுக்காக டாக்டர் கிட்ட போயிட்டு கண்ட டெஸ்ட்லாம் எடுக்கணுமான்னு? ஏன் குழந்தை பிறக்கலன்னு ஒரு 10 காரணம் சொல்லுவாங்க. அப்புறம் மாத்திரை மருந்து அது இதுன்னு ஏகப்பட்ட டென்ஷன். பார், நான் உன்னை சொல்றேன் கேளு. இந்த ஹோமியோபதி அலோபதி எல்லாத்தையும் விட பெஸ்ட் மெடிசன் திருப்பதி. அவர்கிட்ட மனசார வேண்டிக்கோ, அவர் டெலிபதிலேயே உன் குறைய தீர்த்து வச்சுருவார். அதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு தான் இருக்கு. ஆனாலும் இன்னைக்கு ஒரு தடவை டாக்டர் பார்த்தாகணும். உனக்கு அதுல தான் திருப்தினா தாராளமா பார்த்துட்டு வாப்போ. நான் மட்டுமா? நீங்களும் வரணும். நானா? நான் எதுக்கு? இந்த ருக்மணி சுந்தரேசனுக்கு வேற வேலையே கிடையாது. உனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து உனக்கு டென்ஷன் படுத்திட்டு இருக்காங்க. டாக்டர் உங்களையும் வர சொல்லியிருக்காங்க. என்ன சொன்னா? சரியா போச்சு போ. என் ப்ரோக்ராம் மறந்து போயிட்டியா நீ? என்ன ப்ரோக்ராம்? என்ன ப்ரோக்ராமா? இன்னைக்கு ஈவினிங் 4 மணிக்கு நான் பெங்களூர் போனச்சு. இது திருச்சி போனோம்ல, மறந்து போயிட்டியா? திருச்சியா? என்கிட்ட சொல்லவே இல்லை. சத்தியமா சொன்னேன். நீ பாத்ரூம்ல வந்து குழாய் பெருசா திறந்து வச்சு குடிச்சிட்டு இருக்கும்போது நான் வெளியே இருந்து சொன்னேன். அப்ப சொன்ன இப்படி கேட்கும். அதனால தான் சொன்னேன். சப்னா, திருச்சியில என்னோட ஆஃபீஸோட புது பிரான்ச் ஓப்பன் பண்றாங்க. ஏகப்பட்ட வேலை இருக்கு. பொறுப்பு எந்து நான் போய் தான் ஆகணும். ஏற்கனவே அவன் போயிட்டான், நான் இன்னும் டிலே பண்ண வச்சுக்கேன். அவன் பாட்டு கொண்டாட்டம் ஆயிடும். அப்ப நாளைக்கு ஒரு நாள் விட்டுட்டு நாளை மறுநாள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணட்டுமா? ஐயோ, நான் வரதுக்கு 5-6 நாள் ஆகும். நான் வந்ததுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். டாக்டர் ருக்மிணி சுந்தரேசன் ரொம்ப பிஸி. அவங்கள பார்க்கறது ரொம்ப முஷ்கில். நீ தான் அப்படி நினைச்சிட்டு இருக்க. செவ்வாய்க்கிழமை மணிக்கு அகஸ்தியர் கோயில் போய் பாரு. அதே டாக்டர் ருக்மிணி சுந்தரேசன் எலுமிச்சம்பழம் மூடியில் எண்ணெயை ஊற்றி விளக்கேற்றி சுத்திட்டு இருக்காங்க. பாவம், அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ? உங்களுக்கு குழந்தை வேணும்னு ஆசையா இல்லையா? நிறைய வேணும்னு ஆசை இருக்கு. ஆனா கடவுள் கண்டு திறக்கணுமே. இந்தா இப்போதைக்கு இதை வச்சுக்கோ. நான் திருச்சியிலும் திரும்பி வந்த உடனே முதல் வேலையா நம்ம டாக்டர் பார்க்குறோம். ஓகேவா? ப்ரோக்ராம் சீக்கிரமா முடிஞ்சுட்டா சீக்கிரமா வந்துடுறீங்களா? அவ்வளோதான், வேற என்ன வேலை எனக்கு? நானும் ப்ரோக்ராம் வந்திருக்கேன்னு அவனுக்கு காட்டணும். அதுக்காக தான் மெயினாக போகிறேன். எவனுக்கு? அதான் திருச்சி பிரான்ச் மேனேஜர். அவனுக்கு இந்த கம்பெனி இன்ட்ரோடியூஸ் பண்ணது நான் தான். ஆனால் எனக்கே தண்ணி காட்டுறான். நேரம் போனோம்ல, அவனை உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன். சொல்ல சொல்ல கேட்காம கோயம்புத்தூர் கிளம்பி போயிருக்கிறாரு இந்த மனுஷன். ஒழுங்கா போய் சேர்ந்துருப்பாரா? அத்தை, மாம் என்ன சின்ன குழந்தையா? எல்லாம் கோயம்புத்தூர் ஜாகிரதையா போய் சேர்ந்துருப்பாரு. கோயம்புத்தூர் போய் சேர்ந்துருப்பாரு. அங்கேருந்து சின்ன கோயம்புத்தூர் எங்கேன்னு பார்க்கணும், அங்க பழனியப்பன் கல்யாணம் எங்கேன்னு தேடணும். எனக்கு பயமா இருக்குப்பா. ஆமா, கல்யாணம் ஆன புதுசுல 63 திருவிழாவில் காணா போயிட்டு அபிராமபுரம் போலீஸ் ஸ்டேஷன்ல உட்காந்து அழுதுகிட்டு இருந்தாரு. தேடி திண்டாடி அலைஞ்சு அப்புறம் நான் தான் போய் திட்டி இழுத்துக்கிட்டு வந்தேன். நீங்க ஏமா கவலைப்படுறீங்க? அண்ணன் இவ்வளோ சொல்லியும் அப்பா பொட்டியை தூக்கிட்டு போயிருக்காருன்னா அவரே அனுபவிக்கணும். அப்படிலாம் பேசாது ரமணி. மாமா கல்யாணத்துக்கு போயிருப்பாரு, அங்கே இவரை பார்த்துருப்பாரு. 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வந்துருவாங்க. தைரியமா இருங்க. அத்தை, வாசல்ல யாரோ பிச்சைக்காரன் வந்திருக்கான் போல இருக்கு. நான் போய் ஏதாவது காசு போட்டு வந்துடுறேன். வேண்டாம் வேண்டாம், கொஞ்சம் பழையதும் பச்சை வெங்காயமும் இருக்கு, அதை போட்டு அனுப்புறேன்.
பழையதும் பச்சை வெங்காயம்னா உங்க அப்பாவுக்கு உயிர். அவர் சாப்பிட வேண்டியதே இன்னைக்கு யாரோ ஒரு பிச்சைக்காரன் சாப்பிட போறான். அப்பா வீட்ல இருந்தாருன்னா அப்படி எரிஞ்சு எரிஞ்சு விழுறீங்க. இப்போ 2 நாள் இல்ல இருந்தோ இப்படி உருகி போறீங்களே. ஐயோ, வீட்ல யாரும் இல்லையா? வரேன்டா, ஏன் பறக்குற? அம்மா, தட்டு பாத்திரம் ஏதாவது வச்சிருக்கியா? மோகனா, ஆ? என்ன பேர் சொல்லி பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்களா இப்பெல்லாம்? மோகனா, ஐயோ, என்னங்க நீங்களா? என்னங்க இது இந்த பழத்துல வந்து நிக்கிறீங்க? தொடாத. ரமணி, அருந்ததி, இங்க வாங்க, சீக்கிரம் சீக்கிரம். பழையது பச்சவங்காயமா? புடு புடு. எங்க போயிருந்தீங்க? இப்படி பரதேசி ஆட்டமா வந்து உட்கார்ந்துருக்கீங்க. மாமா, என்னாச்சு என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி? அப்பா, நீங்க கோயம்புத்தூர் போலியா? எல்லாத்தையும் வாசல்ல வச்சே சொல்லணுமா? நானே முடியாம தான் நீங்க வந்து விழுந்து கிடக்கேன். முதல்ல உள்ள அழைச்சுக்கிட்டு போவோம், யாராச்சும் பார்க்க போறாங்க. ஆளுக்கு ஒரு கை கொடுங்களேன். கோயம்புத்தூர் போறேன்னு புறப்பட்டு போயிட்டு இப்படி கோமாளியாட்டமா வந்து நிக்கிறீங்களே, என்ன ஆச்சு? கோயம்புத்தூர் போனீங்களா இல்லையா? மோகனா, கங்கை வெள்ளத்தை சங்குல அடக்க முடியாதுடி. இப்ப எதுக்கு அந்த உதாரணம்? நான் கோயம்புத்தூர் போறது பெருங்கதை, அதை ஒரு நட்சல்ல சொல்ல முடியாதுங்கிறேன். எப்படியாவது சொல்லி தொலைங்களேப்பா. இங்கேருந்து நான் நேர எக்மோர் போனேன். அங்க வெளியூர் போற பஸ் எல்லாம் வரிசையா நின்றுட்டு இருந்துச்சு. மதுரை மதுரை மதுரை, திருச்சி திருச்சி திருச்சி, திண்டுக்கல் திண்டுக்கல் திண்டுக்கல், பழனி பழனி பழனி, கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர்னு கத்திக்கிட்டு இருந்தாங்க. மேல சொல்லுங்க. நான் பொட்டியோட நிக்கிறத பார்த்துட்டு ஒரு பையன் என்ன அள்ளி பஸ்ஸுக்குள்ள தூக்கி போட்டான். பஸ் புறப்பட்டுருச்சு. நான் கண்டக்டரை பார்த்து, ஏன்பா கோயம்புத்தூரான்னு? ஆமான்னா. பொழுது விடிஞ்சு பார்க்குறேன், சிதம்பரத்தில் இறக்கி விட்டான். சிதம்பரத்துல ஏன் இறக்கி விட்டான்? அது சிதம்பரம் போற வண்டியா? பின்ன கண்டக்டர் கிட்ட கோயம்புத்தூரான்னு கேட்டதுக்கு ஆமா ஆமான்னு சொன்னான்னு சொன்னீங்க. கோயம்புத்தூர் அவன் சொந்த ஊரான், அதைத்தான் நான் கேட்டேன்னு நினைச்சுக்கிட்டா அவன் ஆமான்னு சொல்லியிருக்கேன். எப்ப இப்படி ஒரு கூத்து நடந்துச்சோ அப்பவே மெட்ராஸ் பஸ் பிடிச்சு வந்திருக்க வேண்டியதானே? அப்படித்தானே நினைச்சேன். அந்த நேரம் பார்த்து பக்கத்துல ஒரு கோயம்புத்தூர் பஸ் வந்து நின்னுது. உடனே அதுல ஏறிட்டேன். எப்படியோ கோயம்புத்தூருக்கு கரெக்டா போயிட்டீங்கல்ல? பஸ் கரெக்டா கோயம்புத்தூர் போச்சு. பஸ்ஸோடையும் பொட்டியும் போச்சு. என்னது இது? பொட்டி போயிடுச்சுன்னு இவ்வளவு மெதுவா சொல்றீங்க? நான் என்ன பண்றது? பஸ்ல ஏறினவுடனே ஒரு ஆளு, ஏன் சார் பொட்டியை மடியில வச்சிட்டு இருக்கீங்க, கொடுங்க மேல வைக்கிறேன்னு சொல்லி பொட்டியை வாங்கி மேல வச்சான். அதை நானும் பார்த்தேன். காலையில பார்த்தா பொட்டியும் காணும், அவனையும் காணும். பொட்டி போனா போட்டோம்மா, விஷயத்தை கேட்போம். நீ எப்படி சொல்ல மாட்ட? அது எங்க அப்பா வாங்கி கொடுத்த பொட்டி. உங்க அப்பாவே போயிட்டாரு. சரி மாமா, மேல சொல்லுங்க. கோயம்புத்தூர்ல இருந்து 40 கிலோமீட்டர்ல சின்ன கோயம்புத்தூர்னு கௌதம் சொன்னானே. ஆமா. அங்க இருந்து லோக்கல் பஸ்ல ஏறி 40வது கிலோமீட்டர்ல இறங்கினேன். அதான் சின்ன கோயம்புத்தூரா? அது 40 கிலோமீட்டர்னு ஒரு மைல்கல் இருந்தது. பக்கத்திலேயே ஒரு கல்யாண மண்டபம். அப்பா கௌதம் சொன்னது கரெக்ட் தான். வாசல்ல ஃப்ளவர் டெக்கரேஷன்ல பிஎப்பன் பெட்ஸ் ஆர்கே மாரி அப்படின்னு ஒரு போர்டு. விசாரிச்சேன், அதுதான் ஆர்கே மாரின்னு. பொண்ணு பேர் ராஜகுமாரி. அப்ப பி அப்பன்னா பழனி அப்பன். கரெக்ட். வாங்க வாங்க வாங்கன்னு உள்ள கூட்டிட்டு போனாங்க. ஏகப்பட்ட மரியாதை. கௌதம்க்கு அவ்வளவு பேரு, அவனோட அப்பாங்கிறதுனால அவ்வளவு மரியாதை கொடுத்திருக்காங்க. அவரை பாத்தீங்களா? அது அது வந்து அது சொல்றேன். அதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு சொல்றேனே. நான் அங்க போன போது பொண்ணு மாப்பிள்ள அங்க இல்ல, எங்கேயோ கோயிலுக்கு போயிருக்காங்க, நீங்க முதல்ல சாப்பிட வாங்க சார் அப்படின்னு நேரே என்ன உள்ள கூட்டிட்டு போயிட்டாங்க. அருமையான விருந்து. பழனியப்பன் பையனுடைய கிளாஸ்மேட்டு, அவனோட கல்யாணத்துக்காகத்தான் என் பையன் மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்கான் அப்படின்னு நான் சொன்னேன். உடனே தடித்தடியா 7-8 பேரு கூட்டமா பேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாதி பந்தியிலேயே என்ன சட்டையை பிடிச்சி தூக்கி எழுப்பிட்டாங்க. அது பிஎப்பன்ங்கிறது பழனியப்பன் இல்லையா, பொன்னப்பனா. அந்த ஆளோட 60ஆம் கல்யாணமா. அப்பேற்பட்ட பெரியவிட எப்படா நீ அவன்னு சொல்லுவேன்? என்னடா திருட வந்தேன்னு என்ன சட்டையை பிடிச்சி உலுக்கு உலுக்குன்னு உலுக்கிட்டாங்க. நீங்க தைரியமா பேச வேண்டியதானேப்பா? கேட்டேனே, சரியான ஆம்பளையா இருந்தா ஒவ்வொருத்தரா வாங்கடான்னு. அப்புறம் அதான் கடைசியா பேசின வார்த்தை. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. கண்ணை முழிச்சு பார்த்தேன், வாழைக்காய் லாரியிலேருந்து 4 பேர் கோயம்புத்தூர் மார்க்கெட்ல தூக்கி போட்டாங்க. அங்கிருந்து வீட்டுக்கு வந்து சேர்ந்தேன். கௌதம சந்தேகப்பட்டு அவன் பின்னாலேயே போனதுக்கு உங்களுக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும். அண்ணா அங்க இல்லையா? அதான் பழனியப்பன் கல்யாணமே இல்லையே. கௌதம் ஏதோ முழு பூஷணிக்காய சோத்துல மறைக்கிறான். எனக்கு இன்னமும் உதைக்குது. இதுக்கு மேலையும் உதைக்குது உதைக்குது. நீங்க நானே ஆளை ஏற்பாடு பண்ணி உங்களை உதைப்பேன். வேலை நேரத்தில் இப்படித்தான். யார் வேணும்? அக்கா சாரோட வீடு இதானுங்களே? ஆமா. நீங்க அவரோட சம்சாரம் தானுங்க? ஆமா.
வணக்கம்மா, நான் அவரோட டிராவல்ஸில் தான் வேலை பார்க்குறேன். ஆஃபீஸ் பியூனாக இருக்கிறேங்க. வாங்க. என்ன விஷயம்? ஒன்றும் இல்லைங்க, இன்னைக்கு என்னோட பிறந்த நாள். ஸ்வீட் எடுத்துங்க. அப்படியா? ஆமா. ரொம்ப சந்தோஷம். சாரு எப்பயுமே என் பிறந்த நாள் அதுவுமா 100 200ன்னு கொடுப்பாருங்க. இந்த வருஷம் பாருங்க திடீர்னு வெளியூர் போயிட்டாரு. அதனால என்னங்க மகாலட்சுமி மாதிரி நீங்க இருக்கீங்க. அதான் உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேங்க. அப்போ 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 நான் வரட்டுங்களா? என்னங்க கூப்பிட்டீங்களா? இல்லையே. இல்ல சரி சரி, மகாலட்சுமி மாதிரி இருக்கேன்னு வேற சொல்லிட்டீங்க. இருங்க. எல்லாம் வசதியாக தான் இருக்காங்க. இந்தாங்க. ஐயோ வேணாங்க, உங்ககிட்ட போய் பரவாயில்ல, எடுத்துக்கோங்க. ஐயா மாதிரியே உங்களுக்கு ரொம்ப தாராள மனசு. 100 ரூபாட்டா? ரொம்ப தேங்க்ஸுங்க. என்னங்க நீங்க பெங்களூர் போலியா? பெங்களூருக்கா? எதுக்கு? என்னங்க நீங்க சம்சாரத்தோட மாமா இழுத்து பறிச்சிட்டு இருக்காரு. மாமாவா? ஆமாங்க, கடைசியா என்ன ஒரு தடவை பார்க்கணும்னு தந்தி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி 7 நாள் ஆபீஸுக்கு லீவ் போட்டு போயிருக்காருங்க. ஆமாங்க, உங்களுக்கு விஷயமே தெரியாதா? ஏங்க உங்க மாமா இருக்கிறாரா போயிட்டாருங்களா? சும்மாரியா? பெங்களூர்ல எனக்கு உறவுக்காரங்க யாருமே கிடையாதே. அப்ப ஏன் அவர் ஆபீஸ்ல பெங்களூர் போறேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு? உங்களுக்கு தெரியல, அவர் திருச்சிக்கு தான் போயிருக்காரு. உங்க ஆபீஸ் புது பிரான்ச் திருச்சியில ஓபன் பண்றாங்க இல்லையா, அந்த வேலையா தான் போயிருக்காரு. என்னையா இது, உங்க ஆபீஸ் விஷயம் உங்களுக்கே தெரியல? திருச்சிக்கு புது பிரான்ச்சா? என்னம்மா நீங்க, எங்க ஆபீஸ்க்கு ஏற்கனவே திருச்சியில ஒரு பிரான்ச் இருக்குதுங்களே. என்கிட்ட திருச்சி போறேன்ல சொன்னாரு. ஓஹோ சரிதான். அப்போ அவர் ஏதோ திட்டத்தோட தான் போயிருக்காரு. அதான் பெங்களூர் போறேன்னு ஆபீஸ்லயும் திருச்சிக்கு போறேன்னு உங்ககிட்டயும் மாத்தி மாத்தி பிலிம் காட்டிருக்காரு. சரியான கில்லாடிங்க அவரு. இவர் ஏன் இப்படி பண்றாரு? ஏங்க, அவருக்கு ஆபீஸ்ல ஏதாவது பிரச்சனையா? ஆபீஸ்ல என்னங்க ராஜா மாதிரி இருக்காரு. வீட்டுல தான் ஏதோ பிரச்சனைன்னு கேள்விப்பட்டேன். வீட்லயா? ஆமாங்க, சும்மாவே ஒண்ணுமில்லாத விஷயத்துக்கெல்லாம் நீங்க பெருசா பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்களா? பாத்திரம் சைஸுக்கு இட்லியை பெருசு பெருசா செஞ்சு அவர் மேல தூக்கி தூக்கி வீசுறீங்களா? தகதியா சொல்லுவாருங்க, ஏன்டா வீட்டுக்கு போறோன்னு இருக்கு அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டு வச்சு புலம்புவாருங்க. அதான் உங்களுக்கு இணையா மல்லு கட்ட முடியாம வீட்டை விட்டு ஓடிட்டாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா, அவர் ஊருக்கு போகும்போது கூட சந்தோஷமா சிரிச்சுட்டு தான் போனாரு. கரெக்டுங்க, ஜெயில இருந்து திரும்பி வர்றவன பாருங்க சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே தான் வருவான். அப்பாடா இனிமேலாச்சும் சுதந்திரமா இருக்கலான்னு. இது மாதிரி தாங்க இதுவும். எனக்கு ஒரே குழப்பமா இருக்கே. ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்கம்மா. வீட்டில் கோச்சிட்டு போற ஆம்பளைங்க ஒரு 4 நாள் ஆச்சுன்னா தன்னால திரும்பி வந்துருவாங்க. நான் கூட அப்படிதான் என் பொண்டாட்டிக்கிட்ட அடிக்கடி தகராறு பண்ணிட்டு பஸ் ஏறிடுவோங்க. இதெல்லாம் சகஜங்க, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. அப்போ நான் வர்றேம்மா. திரும்பி வர்ற மனுஷனை வாசல்லே நிக்க வச்சு அவன் மேல பாயாம நேரம் பார்த்து அவன் புத்தியில உரைக்கிற மாதிரி ஒரு 4 வார்த்தை எடுத்து சொல்லுங்க, தன்னால திருந்திருவாங்கம்மா. அப்போ நான் வர்றேம்மா. சரி. சார் சவுடி ஆகால ப்ரோக்ராம் சார், இது இன்விடேஷன். பெங்களூர்ல ரதியோட கச்சேரிக்கு தான் இப்படி ஓடி இருக்காரா? வரட்டும் வரட்டும்.